சிங்கப்பூர் எவ்வளவு சின்ன நாடு. சிங்கப்பூர்ல இஸ்லாமியர்கள் இல்லையா? சிங்கப்பூர்ல புத்தர்கள் இல்லையா? பௌத்தர்கள் இல்லையா? சிங்கப்பூர்ல மலையாளைய இஸ்லாமிய நண்பர்கள் இல்லையா? சிங்கப்பூருக்குள்ள இல்லையா? இருக்காங்க. 3 மதம் இருக்கு, 3 மொழி இருக்கு, 3 இனம் இருக்கு, டாமினண்டா இருக்கு. ஏதாவது பிரச்சனை இருக்கு சிங்கப்பூர்ல? கிடையாது. ஏன் கிடையாது? யாருக்கு என்ன அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க சௌரியமா இருங்க. அப்படியே அதை சரியா பார்க்கறாங்க. அங்க இருக்கிற அந்த பேரரசு என்ன பண்ணுது? இஸ்லாமியர்களுக்கு அதுக்குரிய அந்த இடம், அவர்களுக்கு இந்துக்களுக்கு அவர்களுடைய எல்லை, அதே மாதிரி பௌத்த மதத்துக்கு எல்லை, சீன மொழிக்கு ஒரு எல்லை, தமிழுக்கு ஒரு எல்லை, ஆங்கிலத்துக்கு ஒரு எல்லை. விமான நிலையத்துக்கு போனீங்கன்னா தமிழும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும், சைனீஸ் மொழியும் இருக்கும். அப்போ அவங்க யாரையும் வஞ்சிக்கலை. அவங்களுக்குரிய இடத்த கொடுத்துட்டாலே ஏன் பிரச்சனை பண்ண போறாங்க? இப்ப நோக்கமே பிரச்சனை என்ன தெரியுமா? இது யாருடைய இடமாக ஆக்குவது என்பது பிரச்சனை அல்ல, யாரை இல்லாமல் ஆக்குவது என்பதுதான் இப்போது இருக்கிற பிரச்சனை. இது எதுக்கு தேவை? ஏன் நாம ஒருவரை இல்லாம ஆக்கணும்? அவங்க தான் வரலாற்றுல இருந்துட்டாங்கல்ல, வந்துட்டாங்கல்ல, நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களையே நாங்க ஏத்துக்கிட்டோம். 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களே இருக்கலாம். அப்ப 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க இருக்கக்கூடாதா? இல்ல அவங்களுடைய கருத்து வழி வந்தவங்க இருக்கக்கூடாதா? ஏன் எங்களுக்கு நாளைக்கு ஒருத்தர் வந்தா கூட தான் நாங்க வேணும்னா வரவேற்போம், ஏன் வரவேற்க மாட்டோம்? இது இந்த நாட்டினுடைய பண்பாடு. இங்க எல்லா கருத்துக்களையும் கேட்பது, சிந்திப்பது, பரிமாறிக்கொள்வது என்பது இந்த நாட்டினுடைய பண்பாடு.